சார் லாக் ஆயிடுச்சு தானே? வைடு கிடைக்குமா மச்சான்? மச்சான் அப்படியே நேரே ஹாய் பாட்டு கூட பாட்டு ஏத்திட்டு வந்தீங்களா? யாரு? இல்ல என்னத்தாண்டா கடையில இருந்து எடுத்தோம். ஆமாமா அப்புறம் எப்படி சாகுது? அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் கை வச்சுட்டு சாப்பிட்றதுக்காக வச்சு கூட சாப்பிட்டு சார் ட்ரிப் ஆர்கனைசர் இவர் தான் பாலச்சந்து, இவர் தான் ட்ரிப் ஆர்கனைசர், இவர் தான் ஸ்பான்சர், இவர் தான் ஓனர், கார் ஓனர். மச்சான் நீ ரோட்ட பாரு மச்சான். சுபாஷ் மச்சான் நன்றி. நீ போ மச்சான், நீ போ மச்சான். காட்டுட்டு தான்டா போகுது. பேசு. இதான் எங்க ஃபர்ஸ்ட் vlog. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் vlog. நிறைய குறை இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லவும், வீடியோவை ஷேர் பண்ணவும். பின்னாடி இருக்கிறது சுபாஷ். கல்யாணம் ஆகி 3 மாசம் கழிச்சு இப்பதான் முதல்ல வெளியே வராரு. அடுத்து இதுதான் பேசுறோம். இங்க வரவங்கலாம் இந்த பக்கம் திரும்ப மச்சான் எல்லை கூட இருக்கு தெரியுமா? ஹெட்டுக்கு அந்த பக்கம் தான் இருக்கும் கேமரா. எடு எல்லாத்தையும் எடு. பர்ஃபெக்ட். இங்க அங்க பாரு இந்த போர்ட்லாம் காமி கலை சிற்பக்கூடம் ஃப்ரீ ப்ரொமோஷன் கொடுக்கலாம். சிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சார் என்ன சொன்னீங்க? சார் கண்டினியூ. எடிட்டர் நீ தானே மச்சான்? இந்த இடத்துல அவுட்டர் இருக்குன்னா பரவாயில்ல. அவுட்டர் போய் அப்படி சுத்திட்டு வரணும்டா. அது அவுட்டர் ரோடு சூப்பரா இருக்குடா. ரோடு நல்லா இருக்கு. ஆனா நின்னா போட்டோ கூட எடுத்துட்டு போயிடலாம் பாஸ். காயனோட இருக்க நீ பேண்ட் போட்டுடா. இந்த ரியாக்ஷன் மறுபடியும் கூட மச்சான். நதீஷ் சென்டர்ல உட்கார சொல்லலாம். அவுட்டர் போறியா இல்ல? இது பெரம்பலூர் போற ரோடு தான்டா. இல்ல அவுட்டர் துறையூர் அவுட்டர் பைபாஸ். அப்படியே திருப்பி அந்த பக்கம் அவுட்டர் பைபாஸ். அது லென்த் அதிகம்டா. இது பெரம்பலூர் போறதுக்கு கரெக்டா இருக்கும்.
அந்த கோயிலை சுற்றி தண்ணி தாண்டி இருக்கும், ஒரு தீவு மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் அந்த இடம். ஒரு தடவை தான் போயிருக்கேன். நாளைக்கு நைட்டு வந்துருவாங்க. இல்லை அது வேறு, அது வந்து காட்டுக்குள்ளே இருக்குதா? அது அந்த நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு கோயிலே இருக்கு, மகன் படத்தில் வருது அந்த மகன். அது இது திருச்செந்தூர் வந்து அது அது வந்து தனி விடுது அதுக்கு. போன தடவை போயிட்டு தான் கோயில் மாதிரி வரலாம். அதெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா ஏறு ஏறு நீ ஏறு, வழி விடாத ஏறு. இதுதான் கண்டென்ட். இதெல்லாம் கண்டென்ட்டாக போடுறதோட இதுதான் தோணும். எப்பயுமே கூட்டமாக இருக்கும் நம்ம தோறது. கடை வீடு ஒரு சைடு தானே இருக்கும். நம்ம கடவுள் பாருங்க, யோசிக்காதீங்க. வண்டி போனா வராது. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான் சொன்னது. நான் தலைவர் சொன்னார்னா பேஸ் என்னத்த பேசுறது? லைட்டை திருப்பாத. ஏய், அவனை ஃபோக்கஸ் பண்றான். ஏய், என் மூஞ்சி எவர்னாடா எல்லாம் பார்ப்பாங்க. மச்சான் நீ மன்மதன் பேக்ரவுண்ட்ல மியூசிக் போட்டுக்கலாம் மச்சான். அதெல்லாம் போடுவாங்க. ஃபோன் வேற அடிக்கிறாங்க. சதீஷ், உன்னை பத்தி இன்ட்ரோ கூட. நீ யாரு, நீ என்ன பண்ற? முழு நேர கண்டக்டர். எங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடி வருதான். மறுபடியும் கொண்டு வாங்க, மறுபடியும் கண்டக்டர் மாதிரி இவர்கிட்ட வரலாம். டூ வீலர் பின்னாடி போய்க்கலாம். மேக்ஸிமம் இங்கே யாரும் வர மாட்டாங்க. உங்களை பார்த்து என்ன கேட்டாங்க போலீஸ்? நீ ஆசைப்பட்டல லாக்ல நான் வரமாட்டேனான்னு. இது தாண்ட வரைக்கும்
நல்ல ஃப்ரேம் மச்சான், இதை போடுறேன் கண்டிப்பா. அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அக்ஷய திருதியை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் உங்களுக்கு பிடித்த அப்படியே கையா போதும் புடுறா. என்னன்னு பார்த்து அழகா ஒரு உப்பு இருக்கா? இல்லை, உப்பு இல்லை. எங்களுக்கு வாழ்க்கையில உப்பு போட்டு தீர பழக்கம். லைட்டா போட்டு விடு. முன்னாடி லைட்டா போடு. அந்த முன்னாடி வீட்டுக்குள்ளே போடு. ரொம்ப ஒரு வயசான ஆள் மாதிரி. புது ரூட்டுல தான் நல்ல ரோடு. திரும்ப நைட்டா கிளம்பணும் நம்ம 4:30 5 பொன்னகை ஆழ்த்தின்னும் பொன்னகை கைக்குட்டையில் நான் பிடித்து கையோடு மறைத்துக் கொண்டேன். பொன்னகை ஆழ்த்தின்னும் பொன்னகை கைக்குட்டையில் நான் பிடித்து கையோடு மறைத்துக் கொண்டேன். லெஃப்ட்ல ரைட்லயா? ரைட்ல. இங்க சரி டோல்ல ஏறிடலாம். அங்கேயே போயிடலாம். அது கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். வார்த்தை காதலை சொன்னாய் என் வாலிபம் நின்றதடி. உன்னை கலந்த பின்னால் சென்று குளித்தால் கடல் கொடி நீர் ஆகிமடி. கவிதை இது கவிதை இது பெண்மணி செய்வாமா உயிரை இடமாற்றி நட்புதனால் சேர்வாமா. இதயம் பதறியதே ஆழம் வெறுடைய என் உயிரை சிதறியதே.
புன்னகை கைப்பற்ற எந்த பக்கம்? கையோடும்